விழுப்புரத்தில் வந்து விழுப்புரத்தில் இருக்கிற நாடகம் கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே எம்ஆர் ராதா என்ன பண்ணாரா, சுற்றியில் வந்து ஒரு வேலி, இரும்பு வேலி கேட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு யார் வேணா வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. அப்போ காங்கிரஸாரெலாம் கலாட்டா பண்ண வர்றப்ப வெளியில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு நாய் வந்து குறுக்க அடிபட்டு செத்து போன மாதிரி அப்படி போட்டு வச்சுருந்தது. நீங்கள் நாடகத்தை நடத்தக்கூடாது, போலீஸ் கமிஷனர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் கீழே இறங்கி வரமாட்டேன், நீங்கள் வேணால் வந்து கைது பண்ணுங்க என்ன அப்படின்னு, இதெல்லாம் நடந்தது வரலாறுல பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி காவல்துறை மேலே போகிறாங்க. மேலே போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை கூப்பிடாதீங்க, நீங்கள் ஹேண்ட்கப் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹேண்ட்கப் போடுறாங்க. ஹேண்ட்கப்போட நேராக அந்த மைக்கிட்ட போய் நான் தான் ஸ்ரீராமன், போக வேண்டிய இடத்திற்கு போய் கொண்டு இருக்கிறேன், வருகிறேன் சொல்லிட்டு. காரைக்குடியில் நடந்த ஒரு கானாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்யாணம், செட்டியார் வீட்டு கல்யாணம். அப்போ வந்து டபுள் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களாம் வந்து வெறும் உடம்புல தான் வரணும், சட்டப்போட விட. மேலே வந்து ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாதஸ்வர வித்வான் ஒருத்தர். அவர் துண்டு போட்டாருங்கிறதுனால ஊர்வலத்தை வந்தாலும் நீ துண்டை காயிட்டு அப்படின்னு சண்டை போட்டப்ப பட்டுக்கோட்டை அழகிரிசாமி அந்த ஊர்வலத்தை வந்தவர் நீ துண்டை போடு, நீ வாசிக்க அப்படின்னு சொல்லி அவனை துண்டை போட வச்சு வாசிக்க வச்சு பெரிய கலவரம். இப்படி பல இடங்கள்ல அவர் நடத்துகிற கலவரம். காங்கிரஸ்காரவங்க அவர் கூட்டத்தில் வந்து ஒரு கழுதையை வந்து கட்டி வச்சுட்டு போனப்ப அந்த கழுதையை வந்து மேடையில் கொண்டாந்து கட்டி வச்சு அந்த கழுதையை நோக்கி 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு அழகிரிசாமி. தேசிய கழுதையே உன்னுடைய பண்பு இதுதானா அப்படின்னு சொல்லி தேசியத்தை வந்து அந்த கழுதையை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம்னு சொன்னால், எப்படி கமிட்டடாக ஒரு பிரின்சிபல் இருக்காங்க. ஒரு தேர்தல் அரசியலுக்கு போகாமல், பொறுக்கி திங்காமல், வசதி இல்லாமல், அதிகார அரசியலுக்கு போகாமல் ஒரு சமூக மாற்றத்தின் விட ஒரு சமூகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற கொள்கையில் வந்து எவ்வளவு இழப்புகளை ஏந்தி கொண்டு விளம்பரம் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், தன்னல மறுப்போட இருந்திருக்கிறாங்க பெரியார் இயக்கத்தில். அதுதான் பெரியார் இயக்கத்தோடைய ஒரு பலமாக இருக்கு. திருவாரூர் தங்கராசு என்கிற ஒரு பெயர் வந்து 70 வயது உள்ள அனைவருக்கும் திருவாரூர் தங்கராசுங்கிற பெயர் வந்து கட்டாயமாக தெரிந்திருக்கும். ஏன்னா அவர் 1927 வந்து அவர் பிறந்ததாக சொல்கிறாங்க. அவருடைய குறிப்பு 27 அவர் பிறந்திருந்தால் நூற்றாண்டு விழாவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனால் இப்போதே அவர் அட்வான்ஸாக அவர் நூற்றாண்டு விழாவை யார் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. நூற்றாண்டு விழாவை வைத்துக்கொண்டு அவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தான், அவர் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் வந்து திருவாரூர் தங்கராசை பற்றி ஒரு திருவாரூர் தங்கராசு அப்படிங்கிறது வந்து 70 வயதுக்கு உள்ள எல்லா நாட்டில் வாழ்றவங்க தெரியும். ஏன்னா பெரியார் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 50, 60, 70, பெரியார் மறைந்தது 73. இந்த 33 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திராவிடர் கழக பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால் அன்றாடம் பயணத்திற்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு தலைவர் பெரியார். அவருக்கு வந்து நிகழ்ச்சி இல்லாத நாட்களே இருக்காது. அவருடைய விடுதலை பயில 2வது பக்கத்தை எடுத்திங்கன்னா பெரியார் சுற்றுப்பயணம். அதில் ஒவ்வொரு மாதமும் சுற்றுப்பயணம் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏதாவது இடையில ஒரு தேதி விட்டு இருந்ததுன்னு சொன்னால் உடனே அந்த தேதியை வந்து சுட்டி காட்டி தோழர்கள் உடனே அடுத்ததில் தேதி வாங்கிடுவாங்க. அப்படி தமிழ்நாடு முழுதும் சுற்றி கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் பெரியார். அதற்கு சமமாக அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுதும் பெரியார் இயக்கத்தை கொண்டு சென்ற பேச்சாளர்களாக திருவாரூர் தங்கராசு தான் முதன்மையான இடத்தில் இருந்தார் அப்படிங்கிறது அவருக்குள்ள பெரிய சிறப்பு. அவருக்கு ஈடான பேச்சாளர்கள் அப்போ இல்லை. அதற்கு அப்போ வந்து 62லாம் திருச்சி செல்வேந்திரன் போன்றவங்க வரனாங்க. வி.ஆர். பழனி என்று சொல்லுகின்ற ஒரு பேச்சாளர் இருந்தார். அவர் திருவாரூர் தங்கராசுடைய உடன் பயணிக்கக்கூடிய ஒரு பேச்சாளராக இருந்தார். கிட்டத்தட்ட வந்து அந்த 73 பெரியார் இறந்ததற்கு பிறகு திராவிடர் கழக தலைமையோடு கருத்து வேறுபாடுபட்டு அவர் தனியாக பிரிந்து சென்று நான் தான் உண்மையான திராவிடர் கழகம், நான் தான் என்னுடைய திராவிடர் கழக கொடி என்னுடைய கொடிதான் என்று அவர் இயக்கத்தை விட்டு பிரிந்து சென்று அவரோடு தமிழ்நாட்டில் இருந்த ஒரு 6-7 மாவட்ட தலைவர்கள் அவரோட பிரிந்து போயிட்டாங்க. தனி அமைப்பை அவர் தொடங்கிட்டார், திருவாரூர் தங்கராசு தொடங்கிட்டார். அதாவது ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கு முடியே திருவாரூர் தங்கராசுடைய தனி அமைப்பு தொடங்கிச்சு. அப்போ இப்போ இருக்கிற ஆசிரியர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியரோடும் அன்னை மணியம்மையாரோடும் அவருக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடுபட்டு அவர் போயிட்டார். ஆனால் அந்த 73 அந்த காலகட்டம் வரை முழுக்க இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய ஊர்லலாம் வந்து நான் பள்ளி படிப்பு படிக்கிறதுலேருந்து திருவாரூர் தங்கராசு அப்படிங்கிற பெயர் எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அந்த ஒரு மாதத்திற்கு 2 மாதத்திற்கு ஒரு வாரம் தொடர்ச்சியாக ஒரு கூட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அவருக்குடைய பேச்சை கேட்பதற்கென்று ஒரு பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்கும். அவருடைய பேச்சினுடைய அந்த பாணி தொனி அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பாணியாக தான் இருக்கும். அவருடைய பேச்சு பாணி. அவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய பேச்சுக்கு எனக்கு இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னு கேட்டால் எனக்கு கிருபானந்த வாரியார் தான் இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லியிருக்காரு.
இப்போ கிருபானந்த வாரியார் ஒரு 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாருன்னா அந்த உட்கார வச்சுருக்கிறவங்க ஆடியன்ஸை பூரா உட்கார வைக்கிறதுக்கான ஒரு திறமை கிருபானந்த வாரியாருக்கு உண்டு. அவர் கரண்ட்டு பாலிடிக்ஸு கொஞ்சம் வருவார், அப்புறம் வந்து சிவபெருமான் பக்கம் கொஞ்சம் போவார், அதுக்கப்புறம் 4 ஜோக் அடிப்பார், அப்புறம் ஒரு பாட்டு பாடுவார். இப்படி ஒரு மிக்சிங்காக இருக்கும். அது திருவாரூர் தங்கராசே வந்து எங்கள்கிட்ட பேசிட்டு சொன்னார், இந்த புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க, புள்ளி வச்ச ஒரு புள்ளியை வச்சிங்கன்னா அப்படியே சுற்றி போட்டு அந்த கோலத்தை கொண்டாந்து முடிப்பாங்க, புள்ளி கோலம். அது வந்து ரொம்ப டெக்னிக்காக செய்வாங்க அந்த காலத்தில் வீட்டில். அது மாதிரி இந்த புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி அங்கே போய் இங்கே போய் ட்ராவல் பண்ணி கடைசியில் வந்து எண்டுக்கு வந்து நிற்கிறது. அதுதான் என்னுடைய ஒரு பேச்சு பாணின்னு திருவாரூர் தங்கராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அளவிற்கு வந்து ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பேச்சாளர். அவருடைய பேச்சு மேடையில் ஒரு நவரச பாணியே இருக்கும். திடீரென்று சமஸ்கிருதத்தில் பேசுவார், திடீரென்று ராமாயணத்திலிருந்து 4 பாடல்களை வந்து வரியாக எடுத்து பேசுவார், திடீரென்று ஒரு நகைச்சுவை பாணிக்கு வருவார், திடீரென்று புராணத்துக்கு போவார், அதிலிருந்து வந்து அரசியலுக்கு வருவார். மாறி 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 அந்த அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த எபிசோட்ஸ்லாம் டக்குன்னு மாறி மாறி வரும் பார்த்தீங்களா? அது மாதிரி பேச்சு 2 மணி நேரமும் ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு திறமை. நல்லா அவர் பேச்ச ஸ்கூலில் காலேஜில் 70கள்லாம் வந்து கேட்ட நேரத்துலலாம் மயங்கி போய் அவர் கேட்டிருக்கேன். ஆனால் அவர் என்ன பேசினார்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது. அது அந்த மாதிரியான ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு பேச்சாளராக அவருடைய பேச்சு இருந்தது. தொடர்ச்சியில் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு காங்கிரஸ்காரராகவும், எல்லாருக்கும் இருக்கிறது தான் காங்கிரஸ்காரராகவும், ஒரு விபூதி அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு, இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து ஒரு பெரியாரிஸ்டாக இருந்தாலும் இவர் ஒரு காங்கிரஸ்காரராக தான் இருந்திருக்கிறார். அப்படி தான் இருந்திருக்காரு. ஆனால் படிப்படியாக இந்த கொள்கைக்கு ஒரு வருகிறார். ஒரு செய்தி என்னென்னா, 1947 ஆகஸ்ட் 15 பெரியார் வந்து அதை வந்து துக்க நாள்னு அறிவிக்கிறார். இவர் கலைஞர் வந்து திருவாரூர், இவர் ஊரை சேர்ந்தவர் தான் கலைஞர். கலைஞருக்கு வந்து இவரை விட 3 வயது கூட. அவர் வந்து 1924 கலைஞர் பிறந்திருக்கிறார். இவர் வந்து 1927 வந்து இவர் பிறந்திருக்கிறார். 3 பேர் வித்தியாசம். கலைஞரும் அப்போ தான் வந்து இப்போ பொது வாழ்க்கையில் வர்றாரு. இப்போ 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் நாள் அல்ல, அது துக்க நாள் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நேரத்தில் திருவாரூர் தங்கராசு இல்லை அது சுதந்திர நாள் அப்படின்னு பெரியாரை எதிர்த்து திருவாரூர் வீதியில் ஒரு மேடையை போட்டு திருவாரூர் தங்கராஜ் பேசுகிறாரு. திருவாரூர் தங்கராசை எதிர்த்து கலைஞர் அண்ணா சொல்லுடைய கருத்தை எதிர்த்து அப்போ வந்து அண்ணாவுடைய ஸ்டாண்டில் கலைஞர் இல்லை. அண்ணா வந்து அது இன்ப நாள் அப்படின்னு சொன்னாலும் கலைஞர் வந்து இல்லை அது துக்க நாள் தான் அப்படிங்கிற ஸ்டாண்டை தான் கலைஞர் வந்து எடுத்தார். அப்போ எடுத்தப்ப இவர் வந்து ஒரு பக்கத்தில் போட்டு மேடையை போட்டு இவர் பேசுகிறார், இந்த பக்கத்தில் அதுக்கு போட்டியாக ஒளிபெருக்கி வச்சு கலைஞர் பேசிட்டு இருக்கிறார். இவர் வந்து இன்ப நாள் சொல்கிறாரு, அவர் வந்து துக்க நாள்னு பேசுகிறார். அப்படி 2 பேருக்கு முன்னாடியில் ஒரு போட்டியாக தான் எங்களுடைய நட்பு அப்படிங்கிறது தொடங்குச்சு அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அந்த மாதிரி அவர் ஒரு பக்தராக இருந்தப்போ அவருக்கு பழைய விஷயங்கள்லாம் வருது. எங்கள் திருவாரூருக்கு நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்காரு. திருவாரூரில் ஒரு பெரிய ஆளுமை ஒருத்தர் இருக்கார், சிங்கராயர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆளுமை. இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பெரியாருக்கு ஒரு பெரிய பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. அப்படி அந்த சிங்கராயர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை திருவாரூரில். அப்போ அவருக்கு உடைய நட்பு ஏற்படுது. அவர் வந்து பெரியாருடைய கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போகிறார். இவர் அந்த கூட்டங்களுக்கு அழைச்சிட்டு போகிறப்ப பெரியாருடைய பேச்சை கேட்டு தான் அவர் வந்து நான் ஒரு பெரியாரிஸ்டாக நான் மாறுவேன். ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன கூட்டங்களுக்கு தான் நான் போய் பேசுவேன். அப்போ பெரியாரே கேள்விப்பட்டு யார் இந்த பையன் ஒருத்தன் கூட்டங்கள்லாம் பேசுகிறானாம்ல அப்படின்னு கேட்டுருக்காரு. அப்புறம் நானும் பெரியாருடைய பேசுகிற ஒரு கூட்டத்தில் சில நிமிடங்கள் வந்து நான் பேசிட்டு உட்காந்துனோன்னா பெரியார் வந்து நீ தான் நல்லா பேசுகிறேன்னு கேட்டேன், என்ன மீட்டிங்கில் வந்துட்டு என்னை பார்க்காமலே போயிடுறியே, ஏன் வந்து என்னை வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு பெரியார் கேட்டு அதன் வழியாகத்தான் வந்து நான் பெரியார் வந்து எனக்கு வந்து அறிமுகம் ஆனார் அப்படின்னு பெரியாருக்கு அவருக்கும் உள்ள தொடர்பு. அது சிங்கராயர் வந்து அதை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு தொடர்பும் அவருடைய அவருடைய வரலாறை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தில் வந்து பொள்ளாச்சி மனோகரன் அவங்கள வந்து ஒரு வரலாறு வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு போராட்டங்கள், எப்படி வந்தார், யாரோட அவர் போராடினார், அவருடைய இயல்பாக பழகினதுக்கு நல்லா தெரியும். நான் கூட இருந்தே அவரோடு இருந்தவன். நான் ஊரில் இருந்தப்ப எங்கள் வீட்லேயும் வந்து தங்கியிருக்கிறாரு, விடுதிகளில் தங்கியிருக்கிறாரு. எங்களுடைய வீட்டின் வாயில் வந்து ஒரு கூட்டம் நடக்கிற இடம். எங்கள் வீட்டின் வாயில் வந்து கேணிக்கரை பகுதிங்கிறது ஒரு மீட்டிங் பிளேஸ். அதில் நகராட்சியில் ஒன்று இருக்குது. இதிலே வந்து அவர் தங்குவார், கூட்டம் தங்குவார். அதுலேயே அவர் வந்து தங்கினார்னா வீட்டில் வந்து தங்குவார். அது மாதிரிலாம் ஒரு நெருக்கமாக நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கூட இதே மாதிரி 71 வந்து ஒரு தடவை வந்து இப்போ இந்த யுத்தம் நடந்துட்டு ஒரு இதை மாதிரி வந்து 71 வந்து ஒரு பாகிஸ்தானுடைய ஒரு யுத்தம் வந்து தொடங்குகிற நேரத்தில் அந்த யுத்தமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து
எங்கள் வீட்டில் வந்து வானொலியில் வந்து அந்த யுத்தத்தினுடைய செய்தியெல்லாம் கேட்குறாரு. இப்போ டிவிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த யுத்தத்தினுடைய செய்தியெல்லாம் கேட்குறாரு. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டுட்டு அந்த கூட்டத்தில் போய் 1.5 மணி நேரமும் இந்த பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட் என்ன, அந்த பாலிட்டிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த 1.5 மணி நேரம் பேசுகிறார். அந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான ஒரு அரசியல் அறிவும் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. 1967 தேர்தல், இவர் வந்து 52, 57, 62, 67 தேர்தலெல்லாம் முழுமையான காங்கிரஸுடைய பேச்சாளர் தான் இருக்காங்க. 67 தேர்தலில் வந்து பெரியார் வந்து காங்கிரஸை வந்து கடுமையாக ஆதரித்து கொண்டு திமுக எதிர்த்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்போ 67 தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்னாடி கடைசியாக காங்கிரஸினுடைய வேட்பாளரை ஆதரித்து எங்கள் மயிலாடுதுறையில் தான் அவர் பேசுகிறார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து திமுகவுக்கு ஜெயிச்சிருது, காங்கிரஸ் தோற்றுது. அப்போ எங்கள் ஊரில் இருக்காங்கன்னா திமுக ஜெயித்த உடனே அடுத்த ஒரு 10 நாள்லேயே ஒரு தேதி வாங்கி திருவாரூர் தங்கராசுடைய கூட்டத்தை அதே மயிலாடுதுறையில் போடுறாங்க. இப்போ முதலாக திமுக வெற்றி பெற்றதற்கப்புறம் பெரியார் வந்து அண்ணா இவங்கெல்லாம் போய் கலைஞர் ஐயாவை பார்த்தது பிறகு 2 பேரும் வந்து ஒரு நட்பாகி கை உலுக்கி திமுக ஆதரிக்குதுன்னு ஒரு முடிவு எடுத்த காலகட்டத்தில் 100% பெரியாருடைய தொண்டர்கள் வந்து அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா அவங்க வந்து திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இருந்தால் 49லேருந்து வளர்ந்துருக்கிறாங்க. 50, 51, 50 எல்லாத்துலேயும் திமுக எதிர்ப்பு. அப்புறம் காமராஜர் ஆதரவு வந்தோன்னா கண்மூடித்தனமான ஒரு காமராஜர் ஆதரவு. அப்போ யாருமே அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ முதல் கூட்டம் வந்து மயிலாடுதுறையில் நடக்குது. அந்த முதல் கூட்டத்துக்கு திருவாரூர் தங்கராசா வர்றார். அதாவது காங்கிரஸ் ஆதரித்து பேசுகிற கடைசி கூட்டம் இருக்குது, திமுக ஆதரிக்கிற முதல் கூட்டமும் தமிழ்நாட்டில் நடக்குது, அங்கேயும் மயிலாடுதுறையில் தான் அவர் பேசுகிறாரு. வந்து பேசுகிறப்ப அவரெல்லாம் என்ன பேச போகிறாரு அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை. அவராக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு வேண்டாம் பதம் போனோம். மேடையில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா எழுதிய ஆரிய மாயை, நீதிதேவன் மயக்கம், லட்சிய வரலாறு, இந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார். அண்ணா வந்து இருந்த கொள்கைகள் அதெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது, அந்த ஸ்டைல் இப்படி தான் பேசுவார். எப்படி தோழர்கள்லாம் தெரியும், இதெல்லாம் இருக்குது, இவ்வளோலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் எடுத்தது வந்து ஒரு சரியான நிலைப்பாடு அப்படின்னு சொன்னதில் தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கழகங்களில் அப்படி அந்த நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க வந்து ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. 90% பேர் பெரியார் நிலைப்பாடை ஏற்றுக்கல. ஆனால் பெரியாரை எதிர்க்கவும் மனசு இல்லை. பெரியார் வந்து ஒரு திருச்சியில் ஒரு பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் வந்து நான் ஏன் இந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக பேசுகிறாரு. ஆனால் யாருக்குமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு வெகு சில பேர் தான் அந்த முடிவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படி வெகு சில பேர் எடுத்த முடிவு ஸ்ட்ராங்காக இருந்தவர்கள் திருவாரூர் தங்கராசு ஒருத்தர், அந்த திமுக ஆதரித்தாங்க. அப்போ வந்து பெரியார் வந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு, எனது நிலை அப்படின்னு சொல்லி விடுதலையில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. நான் வந்து இவங்கெல்லாம் வந்து ராஜாஜியோட போயிடுவாங்க, எதிரிகளுக்கு துணை போயிடுவாங்க, பார்ப்பனர்களுக்கு போயிடுவாங்கன்னு நான் நினச்சி பயந்தேன். ஆனால் இப்போ என்னை வந்து அவங்க பார்த்து நீங்கள் வந்து என்னுடைய ஆதரவை அவங்க கேட்டப்போ எனக்கு உண்மையிலே ரொம்ப கூச்சமாக இருந்தது. அவங்கள பார்க்குறதுக்கு கூட எனக்கு மனசில்லை, இவ்வளவு கடுமையாக நம்ம பேசினோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப வெட்கப்பட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கதை வந்து எழுதுறாரு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த நேரத்துக்கு வந்து இந்த ஆட்சியை வந்து ஆதரிக்கணும்னு கூட சொல்ல, இந்த ஆட்சியை இப்போது எதிர்க்க வேண்டாம், கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடை நான் எடுத்திருக்கிறேன். அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி. ஆனால் இந்த நிலைப்பாடை நம்முடைய தோழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய தோழர்கள் என்னை கண்டித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் வெட்கி தலை குடுகின்ற அளவிற்கு கீழான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி எனக்கு கடிதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு வந்துக்கிட்டு இருக்கிற கடிதங்களில் ஒரு கடிதம் கூட நான் எழுதுனது சரி, எடுத்த முடிவு அப்படின்னு வரல. எல்லாரும் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீண்ட எழுதிட்டு கடைசியில் ஒரு வரி என்ன போட்டார்னா, இந்த கருத்துக்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு இவர்கள் முடிவை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் நான் இந்த இயக்கத்திற்கு தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி முடித்தார். அப்போ அப்படிப்பட்ட நெல் அந்த அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் பேசியிருக்கார். ஒரு கட்டத்தில் வந்து பெரியார் இயக்கத்தில் இருந்துச்சு. அப்புறம் திரைத்துறைக்கு அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு அண்ணா தான் பெரிய போட்டி. அண்ணா வந்து திமுக அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிரிஞ்சப்போ பெரியார் பக்கம் தான் இருந்தார். அப்புறம் திராவிடர் கழகத்திலிருந்து குத்தூசி குருசாமி போன்றவர்கள் பெரியாரோட கருத்து மாறுபட்டு பிரிஞ்சு போகிறப்பையும் அவர் பெரியார் பக்கம் தான் இருந்தார். இப்போ கட்சிக்குள்ளே இயக்கத்துக்குள்ள கருத்து மாறுபாடு வரப்பெல்லாம் அவர் பெரியாரோட தான் தொடர்ச்சியாக வந்து அவர் பயணிச்சிருக்கிறாரு. அப்போ இவர் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், இந்த
பெரியாருடைய இந்த பணியில் இருந்துட்டு இருக்கிறப்பயே திரைப்படத்துறைக்கும் வந்து அவர் போய் கால் எடுத்து வைக்கிறார். அப்போ அண்ணாவை பற்றி அவர் சொல்கிறப்ப, அண்ணா திமுக வந்து பிரிஞ்சு போனோன்னே எனக்கு அண்ணா வந்து ஒரு பெரிய போட்டி ஆகிட்டார். நான் அவரை மாதிரியே நாடகம் நடத்தணும், நான் அவரை மாதிரியே பத்திரிகை நடத்தணும், நான் அவரை மாதிரியே பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அவர் திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினார், அதற்கு போட்டியாக நான் திராவிட ஏடுன்னு ஒரு பத்திரிகை நடத்தினேன். அவர் வந்து ஓரிரவு நாடகம் நடத்தினார், இந்து கண்ட சாம்ராஜ்யம் நடத்தினார். உடனே எனக்கும் நாடகம் நடத்தணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. உடனே நாடகத்துறையில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ வந்து ஏஎஸ்எஸ் சாமின்னு சொல்கிற ஒரு சினிமா டைரக்டர், கலைஞர் வந்து குடியரசு பத்திரிகையில் போய் இருந்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சினிமா துறைக்கு வந்துடுறாரு. ஏஎஸ்எஸ் சாமிங்கிற ஒரு டைரக்டருக்கு அவர் வராரு. இவரும் அதே டைரக்டர் இவரும் போகிறாரு. இவரும் அங்கே போயிட்டு இருக்கிறப்ப அந்த படம் வருது, பராசக்தி கலைஞருடைய படம் வருது. அந்த பராசக்தியினுடைய கலைஞருடைய படம் வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த காலத்தில். இப்போ இன்ற வரையிலும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு படம் வந்து பராசக்தி படம். அந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயும் அதில் சொல்லப்பட்ட கருத்துகள், அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க வந்து ஒரு பெரியார் இயக்கம். அதில் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட அந்த பாடல் துறை இன்றைக்கும் அந்த படம் வந்து கேட்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திராவிடர் இயக்கத்தை கடுமையான விமர்சனத்திற்குள்ளாக இருக்கின்ற இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழி எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பண்ண படம் பராசக்தின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு செய்திகளை கொண்டு வந்த ஒரு அந்த படம் பராசக்தி. அதுக்கு வந்து ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் வசனம் எழுதுகிற இது இவர்கிட்ட இருந்துச்சு, திருவாரூர் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் அந்த பெருமாள் முதலியார் படத்தை எடுத்த நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் ஒரு பெரிய பகுத்தறிவாளர், பெரிய வசதி படைத்தவர், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர், பெரியார் மீது அளவு கடந்த ஒரு பற்று உள்ள ஒரு தலைவர். அவர் எடுத்த படங்கள்லாம், பராசக்தி அவர் எடுத்த படம் ரொம்ப வெற்றிகரமாக அந்த படம் ஓடுனுச்சு. அந்த படத்தில் வந்து நான் வசனம் எழுதினேன். பிறகு கலைஞருக்கு அந்த வசனம் வந்து மாற்றப்பட்டது. அது ஒரு பெரிய வெற்றியாக அந்த பராசக்தி படம் போனதுக்கப்புறம் அடுத்தவர் என்ன பண்ணான்னு சொன்னால், அடுத்து இந்த ரத்த கண்ணீர் இருக்கிற படத்தை வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு வருது. அப்போ நேஷனல் பிக்சர்ஸ் சொல்கிறப்ப இந்த ரத்த கண்ணீர் படத்தை வந்து தயாரித்து அதற்கான வசங்கள்லாம் வந்து எழுதிட்டுருக்கிறார். ரத்த கண்ணீர் சினிமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி ஹீரோ சப்ஜெக்ட். அதாவது வில்லனாக இருக்கிறவர் வந்து பகுத்தறிவு கருத்தை பேசுவார். எம்ஆர் ராதா வந்து ஒரு பெரிய வில்லன், ஆனால் ஒரு பகுத்தறிவு கருத்தை பேசுவார். அப்போ அந்த எம்ஆர் ராதாவுக்கும் இவருக்கு உள்ள அசோசியேஷன் இதை பற்றி அவங்க வரலாறுல பார்க்க போகிறப்ப, எம்ஆர் ராதாவுக்கும் திருவாரூர் தங்கராசுக்கும் வந்து ரெண்டு பேரும் வந்து கடுமையான எதிர் துருவத்தில் தான் ரெண்டு பேரும் இருந்துக்கிறாங்க. யாரும் வந்து ஒத்து போகலை. பல விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை தான் இருந்துட்டு இருக்க விஷயமா இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து எம்ஆர் ராதா வந்து அந்த படத்துக்கு வந்து எம்ஆர் ராதா வந்து அதிகமாக பணம் கேட்டாராம். அதாவது பராசக்தி படத்தை வந்து வெற்றிகரமாக ஓடினத்துக்கு போட்டியாக ஜெமினி என்ன பண்ணுறாங்கன்னா ஔவையார்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த ஔவையார் வந்து பராசக்திக்கு அதிகமாக தயாரித்தது. அதில் வந்து கேபி சுந்தரமாவும் நடிக்க வைக்கிறாங்க. அந்த அம்மா வந்து நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன், என் கணவரை இழந்தவங்க சொன்னப்போ கட்டாயப்படுத்தி நடிக்க வச்சு அந்த அம்மாவுக்கு வந்து 1 லட்சம் ரூபா அந்த காலத்தில் வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எம்ஆர் ராதா கேட்டாராம், அப்போ நான் இதில் நடிக்கணும்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த 1 லட்சத்தை விட கூடுதல் காசு கொடுத்தா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதனால் அந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு, நேஷனல் பிக்சர்ஸ் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் ஒத்துக்கிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை வருது. அதனால் எம்ஆர் ராதா பாதியில் நடிக்க விடாமல் போயிடுறாரு. அப்புறம் திருவாரூர் தங்கராஜ் தான் போய் பெரியார்கிட்ட சிபாரிசுக்கு போய் பெரியார் வந்து எம்ஆர் ராதாவை கூப்பிட்டு வச்சு சமாதானப்படுத்தி திரும்ப வந்து ரத்த கண்ணீர் படத்தில் வந்து அவர் வந்து நடிக்க வச்சார். அப்படி சொல்லி அவனுடைய வரலாறுலாம் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி முரண்பட்டு இருந்தோம் ரத்த கண்ணீரில் அப்படிங்கிற விஷயத்தை பற்றிலாம் அவர் அதில் எழுதுறாரு. அப்போ அந்த ரத்த கண்ணீர் படத்தை அது சொல்கிறார். ரத்த கண்ணீர் படத்தை வந்து நாங்கள் எழுதி முடித்து வந்தப்போ ஆரம்பத்தில் அந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி மன உளைச்சலில் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் வந்து வெற்றி பெற்ற ஒரு படமாக வந்து மாறி போச்சு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லிட்டு இந்த வழியும் அது ஒரு பேசக்கூடிய ஒரு படமாக தான் அந்த படம் இருக்குது. அப்போ அந்த ரத்த கண்ணீர் படம் ஓடினதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாருன்னா அடுத்து இந்த ராமாயணம் அடுத்து அவர் வந்து முக்கியமான விஷயங்கள். ராமாயணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த ராமாயணத்தை நாடகத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தனக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாருன்னா, நவாப் ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் ஒரு பெரிய நாடகக்குழு. அப்போ எல்லாம் நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மாதம் 15 நாள் 20 நாள் வரிசையாக நடக்கும் நாடகம். சினிமா தேட்டரில் மாதிரி வரிசையாக தான் நாடகம் நடக்கும். 10 நாள் 15 நாள் தான் நடக்கும். அப்போ அந்த நவாப் ராஜமாணிக்கங்கிற ஆள் வந்து முழுக்க புராண நாடகம் தான் போடுவான். எல்லா புராண நாடகத்தை பொறுத்து மக்கள்கிட்ட வந்து புராண கருத்துக்களை பரப்புறது. இவர் அந்த நவாப் ராஜமாணிக்க நாடகத்தை போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப அந்த கம்பராமாயணத்தில் இல்லாத ஒரு கருத்துக்கள் எல்லாம் பொய்யெல்லாம் ஏற்றி ராமனை வந்து ரொம்ப அளவுக்கு இருந்து புகழறது, அதே மாதிரி வந்து ராவணன் வந்து ரொம்ப இழிவாக பேசுறது, இதெல்லாம் அவர் கேட்குறப்ப நீ வந்து தப்பாக பேசுகிற வரலாற்றை புராணத்தை அப்படின்னு சொல்லி அந்த நாடகத்திலே வந்து தகராறு பண்ணுறதுக்கு போகிறார் நவாப் ராஜமாணிக்கத்தில்.
அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு அழைத்து கொண்டு போன ஒரு திராவிட இயக்கத்தோட ஒரு பேர் தெரியல. அவர் இப்பெல்லாம் கோவப்படாது, ஆத்திரப்படக்கூடாது, உனக்கு ஒரு ஆத்திரம் இருந்துன்னு சொன்னால் நீ வந்து ஒரு நாடகத்தை எழுது, நீ ஒரு நாடகத்தை போடு அப்படின்னு சொன்னப்போ நான் வந்து ஏற்கனவே விடுதலை குடியரசு பத்திரிகையில் ராமாயணத்தை பற்றி காண்டமாக ஆராய்ச்சி பண்ணி வந்து ஒரு அவர் ஆய்வு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அது கூட இப்போ விடுதலையில் வெளியிட்டுருக்காங்க. ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஆய்வு, அதெல்லாம் நான் வாங்கி படித்தேன். அப்புறம் எல்லா நூலகத்துக்கும் போய் ராமாயணத்தை பற்றி நூலெலாம் படித்தேன். எல்லாத்தையும் வாங்கி வச்சு படித்து ராமாயணத்தை பற்றி நான் ஒரு நல்ல நாடகத்தை எழுதி அது வந்து நேஷனல் பிக்சர்ஸ் இவர் எடுக்கிறாருன்னு சொல்லி அந்த நாடகத்தை வந்து நாங்கள் அரங்கேற்றம் பண்ணோம். திருச்சியில் தான் அந்த நாடகம் வந்து அரங்கேற்றம் நடக்குது. 49 தான் அந்த நாடகம்னு நினைக்கிறேன். KRP விஸ்வநாதன் அவங்கெல்லாம் வந்து அந்த நாடகத்தை வந்து பண்ணுறாங்க. அந்த நாடகத்தை வந்து எம்ஆர் ராதா நடத்துகிறப்ப நாடகம் வந்து பெரிய கலவரங்கள் நடக்குது. அந்த நாடகம் சொல்லி எல்லா ஊர்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ்காரவங்க போய் கலாட்டா பண்ணுறது, கூட்டத்தில் போய் கலாட்டா பண்ணுறது. விழுப்புரத்தில் நடக்கிற நாடகம் கலாட்டா பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே எம்ஆர் ராதா என்ன பண்ணாரா, சுற்றியில் வந்து ஒரு வேலி, இரும்பு வேலி கேட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணி வச்சுருந்தார். பாஸ் பண்ணி வச்சுட்டு யார் வேணால் வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாரு. அப்போ காங்கிரஸாரெலாம் கலாட்டா பண்ண வர்றப்ப வெளியில் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஒரு நாய் வந்து குறுக்க அடிபட்டு செத்து போன மாதிரி அப்படியே போட்டு வச்சுருந்தது. அதை பார்த்தோன்னே ஒருத்தன் கூட உள்ள வரல நாடகத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறார் அவர். அப்போ இந்த ராமாயண நாடகம் கும்பகோணத்தில் வந்து ராமாயணம் நடக்குது. கும்பகோணம் பல ஊரில் வந்து நாடகம் தடை போடுறாங்க. எல்லா இடத்துலையும் காங்கிரஸ்காரங்க வந்து காலித்தனம் பண்ணுறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. அப்போ அவர் இதை அறிவித்தார், யாராவது மனம் புண்படுகிறது என்று கருதுகிறவர் என்னுடைய நாடகத்திற்கு வர வேண்டாம், மனம் புண்படுகிறவன் இங்கே வர வேண்டாம், அவனுடைய காசு வேண்டாம். என்னுடைய நாடகத்தை பாதியில் பார்த்துட்டு மனசு புண்படுன்னு சொன்னவன் பாதி காசை வாங்கிட்டு வெளில போ அப்படிலாம் சொல்லி மேடையிலே வந்து ஒரு அறிவிச்சிருக்கிறார் நாடகத்தை. பல நாடகங்களில் வந்து கும்பகோணத்தில் வந்து அவர் நாடகம் நடத்திட்டு இருக்கிறப்ப தடையை மீறி நாடகம், காவல்துறையுடைய வாகனம் வந்து தடை விதிக்கப்படுகிறது, இந்த நாடகம் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எம்ஆர் ராதாவே ஒரு பைக்கில் போய் பின்னாடி போய் நாடகம் நடக்கும்னு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அவர் அறிவித்து போகிறார் நாடகத்தை. அன்றைக்கு நாடகம் நடக்குது. முதல் காட்சி எப்படி வரும்னு சொன்னாங்கன்னா, நான் அந்த நாடகத்தை நான் பார்க்கல. நான் அவருடைய ரத்தக்கண்ணீர் பார்த்துருக்கேன், லட்சுமிகாந்தன்கிற நாடகத்தை பார்த்துருக்கேன். ராமாயண நாடகத்தை நான் பார்க்கல, அதுக்கு மேலே இல்லை. அதில் வந்து முதல் காட்சி வந்து எப்படி தோன்றணும்னு சொன்னால், முதல்ல வந்து அந்த கம்யூனிஸ்டோடைய ஒரு முழக்கம் தான், உலக பாட்டாளிகளே ஒன்று சேருங்கள் இருக்குது, அந்த ஒரு முழக்கம் தான் அவங்க பதாகையில் போடுவாங்களாம். நெக்ஸ்ட்டு அந்த சீனில் வர விஷயம் என்னென்னா, இந்த நாடகம் வந்து யாருடைய ஆராய்ச்சியில் எழுதப்பட்ட நாடகம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பெயர் பட்டியலை போட்டு படிப்பாங்க. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐயங்கார், சர்மா, சாஸ்திரி, இவன் தான் அந்த ராமாயணத்தினுடைய ஆராய்ச்சி, இவருடைய ஆராய்ச்சிகள் அடிப்படையில் இந்த நாடகம் நடத்தப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வரும். அடுத்த 3வது அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நிழல் திரையில் வந்து பெரியார் வந்து தன் தடி ஓட்டிட்டு போகிற மாதிரியும் பின்னாடி அவருடைய தொண்டர்கள்லாம் திராவிட கழக கொடி பிடிச்சி வர மாதிரியும் போட்டு, வளமாய் திராவிடர் வாழ்ந்திட்ட கதையை கேட்டிருப்பாய் தமிழா அப்படிங்கிற ஒரு சீனோட தான் அந்த நாடகம் தொடங்கும். அப்புறம் வந்து ஒரு பெரிய ஒரு வெடிக்கும். அப்புறம் வந்து ஒரு திராவிட கழக கொடி வந்து பறக்கும். இதெல்லாம் பார்க்குறப்ப தோழர்களுக்கு வந்து ஒரு பெரிய உற்சாகமாக உணர்ச்சியாக இருக்கும். அந்த வசனங்கள் வந்து திருவோரதக்கரசாக எழுதினார். ஆனால் அவர் நடத்தின நாடகங்கள்லாம் அந்த வசனங்களுக்கெல்லாம் சுத்தமாகவே கிடையாது. எந்த ஊரில் எப்படி நடக்குதோ அதுக்கு எப்படி வசனத்தை மாற்றிப்பார். பேசிக் கதை இருக்கும், வசனங்கள்லாம் அப்பப்போ மாறி இருக்கும். அதில் ஒரு காட்சி வந்து யாராவது ஒருத்தர் பேப்பர் படிக்கிற மாதிரியும் அந்த பேப்பரில் செய்தியெல்லாம் படிக்கிற மாதிரி இதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுவார். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த காட்சி போகும். அப்போ அன்றாட அரசியல் பூரா அதில் கொண்டு வந்து அவரை பேசுவாங்க. அதுவும் குறிப்பாக அந்த தினத்தந்தி பத்திரிகைலாம் ரொம்ப கடுமையாக அட்டாக் பண்ணி அவர் பேசுவார். அப்போ அந்த ராமாயணத்தினுடைய முதல் காட்சி என்னன்னா, ராமன் அங்கேருந்து என்ட்ரி ஆவார். ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாட்டுக்கறியை சாப்பிட்டுக்கிட்டு, ஒரு பக்கத்தில் வந்து இந்த கல் சூறாபானமாக அதை குடிச்சிட்டு தான் வருவார். அவர் வந்தோடனே கேட்பார், என்னடா லட்சுமணா நீ கறியே சரியில்லையடா, பார்த்து ஒரு அண்டர்கட்டா வாங்கிட்டு வந்துருக்கூடாதுங்கிற மாதிரி டைலாக்லாம் வரும் வந்ததில்லை. அது சொல்கிறப்ப வந்து நீங்கள் நாடகத்தை நடத்தக்கூடாது, போலீஸ் கமிஷனர் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நான் கீழே இறங்கி வரமாட்டேன், நீங்கள் வேணால் வந்து கைது பண்ணுங்க என்ன அப்படின்னு, இதெல்லாம் நடந்தது வரலாறுல பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லி காவல்துறை மேலே போகிறாங்க. மேலே போய் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை கூப்பிடாதீங்க, நீங்கள் ஹேண்ட்கப் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஹேண்ட்கப் போடுறாங்க. ஹேண்ட்கப்போட நேராக அந்த மைக்கிட்ட போய், நான் தான் ஸ்ரீராமன், போக வேண்டிய இடத்திற்கு போய்கொண்டு இருக்கிறேன், வருகிறேன் சொல்லிட்டு அதை மாதிரி 52 வழக்குகள் வந்து அவர் மேலே கைது நடந்தது இந்த நாடகத்தை எடுத்துப்பட்டார்.
அவ்வளோ ஒரு புரட்சிகரமான நாடகங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக அந்த நாடகங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. நாடக இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிங்கன்னா அந்த என்னடா வந்து கேட்பான் அந்த அந்த படத்தில் வந்து நாமம் போட்டு வருவான், என்னடா டபுள் ஒயிட் சிங்கிள் ரெட் என்னடா அது அப்படின்னு கேட்பார் அவர். டபுள் ஒயிட் சிங்கிள் ரெட் வாட் இஸ் இஸ் அப்படிம்பார். இது திருப்பதி ஏழுமலையான் பாதம் அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, அப்போ அந்த திருப்பதி ஏழுமலையான் போட்டிருக்கானா அது யாருடைய பாதம் அப்படின்னாரு. அப்படின்னால அது ஒரு அடுத்த ஒரு கேள்வி கேட்பாரு. எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து ஒரு கூட்டம் நாடகம் நடந்துகிட்ருக்கு. பாதியில் வந்து கரண்ட் இல்லை, நின்று போச்சு. அப்போ என்னடா நாடகம் நடத்துகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. அப்புறம் கரண்ட்டு வந்து நாடகம் நடக்குது, அந்த ரத்தக்கண்ணி நாடகம் நிகழ்கிறது. அந்த நாடகத்தில் வந்து கடைசியாக வந்து ஒரு குஷ்டரோகி வியாதியாக வந்தப்போ ஒருத்தவங்க தான் காசு போட வருவான். எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு நினைக்கிறேன் காசு போடுவாருப்பான். அப்போ எஸ் இந்த காசு போடுறோன்னு சொன்னப்போ அந்த நேரத்தில் டைலாக் விடுவார், இந்த காசை ஏன்ட்ட போடாத, கூட்டத்தில் எவனா கேட்டான் பாரு அவன்ட்டு அந்த காசை போட்டு. இந்த மாதிரி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அவர்கிட்ட ரொம்ப அதிகமான ஒரு விஷயமாக அந்த ராமாயண நாடகம் நடத்தப்பட்டது. இதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம்னு சொன்னால், ராமாயண நாடகம் வந்ததற்கு பிறகுதான் நாடக திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் வருது. பக்தவச்சலம் வந்து ஆட்சியில் இருக்கிறப்ப நாடகம் நடத்துகிறவங்க வந்து நாடகத்தினுடைய வசனங்களையும் கதை வசனங்களையும் காவல்துறையிட்ட கொடுத்து காவல்துறை வந்து அதில் வந்து ஓகே பண்ணாதான் அந்த ஊரில் நாடகம் நடக்கும் அப்படின்னு ஒரு நாடக சட்டத்திட்டம் ஒன்று வந்துச்சு. அதை எதிர்த்து வந்து அப்புறம் நம்ம ஞானி வந்து ஒரு வழக்கு போட்டார் நம்ம பரிசா நாடகத்தில். அது போட்டதுக்கப்புறம் அந்த அந்த சட்டம் வந்து அதுக்கப்புறம் திருத்தப்பட்டது. அதுலேயும் சட்டம் இருந்துச்சு. இப்போ நம்ம நாடக கலைஞர் ராமசாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இதை பற்றி ஆய்வு பண்ணி ஒரு நூலே வெளியிட்டுக்கிறார். அதாவது எம்ஆர் ராதா நாடகத்தில் ஏற்பட்ட அப்போ திருவாரூர் தங்கராசு வந்து முதல் வந்து அழகிரிகிட்ட போய் வந்து என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூரில் அழகிரியுடைய தலைமையில் வந்து ஒரு பிரச்சார பயிற்சி வந்து போடுறாங்க. அப்போல்லாம் மாணவர் பயிற்சி, அதாவது ஒரு இயக்கத்துக்கு வந்து யாருக்கு முன்னாடி பேசுகிற கூட சொன்னாங்க, அதாவது பெரியார் இயக்கம் வந்து எப்படி வன்முறையில் கையில் எடுக்காமல் மக்களில் வந்து கருத்து பிரச்சாரம் பண்ணி தான் ஒரு பெரிய கருத்து நிலையை உருவாக்கிது. ஒன்றும் பெரிய அதிகாரம் இல்லை இவங்க கையில், எதுவுமே இல்லை. ஆனால் வெறும் கருத்து பிரச்சாரம் தான் மக்கள் மனதில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிது. அப்போ இந்த பயிற்சி முகாம்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து பெரியார் இயக்கம் தான் உருவாக்குது. அதாவது அந்த மாவூர் கூட நீங்கள் சொன்னீங்க, மாவூர் சர்மா அவர் நடத்தின ஒரு பயிற்சி முகாமில் அவர் சொந்த செலவில் அவன் நடத்தினான். அதில் போய் நடத்தினதில் திமுகவில் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, கலைஞர்லாம் கடுமையாக விமர்சனம். அப்போ அதை மாதிரி பயிற்சி முகாம் நடத்துகிறப்ப இந்த மாணவர்களுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடத்தி, பயிற்சி முகாம் பண்ணாதவங்கள என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் பக்கத்தில் ஒரு கூட்டங்கள் போட்டு அந்த கூட்டங்களுக்கு பேச்சாளராக அனுப்பி பேச்சாளராக பயிற்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து அழகிரி தலைமையில் ஒரு பயிற்சி பள்ளிக்கு வந்து ஒரு போகிறார். தஞ்சை மாவட்ட பகுதிகளில் போய் பயிற்சி பெற்று பயிற்சி மாணவர்களாக போய் அழகிரியினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷனில் எனக்கு எப்படி வந்து ஒரு கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறது, ஒரு எதிர்ப்பு வந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் அழகிரிட்டு தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். பட்டுக்கோட்டை அழகிரி அப்படிங்கிறவர் வந்து பெரியார் இயக்கத்தில் ஒரு ஆற்றல் மிக்க பவர்ஃபுல் பேச்சாளர். அவர் வந்து இராணுவத்தில் இருந்து நல்ல ஆங்கிலம் தெரிந்தவர், இராணுவத்தில் பணியாற்றி விட்டு பிறகு வந்து பார்ப்பனர்களால் பாதிக்கப்பட்டு பெரியார் இயக்கத்திற்கு வந்து பெரியார் இயக்கத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சார தூணாக அவர் இருந்தவர். கலைஞர் பட்டுக்கோட்டை அழகிரியுடைய பேச்சை கேட்டுத்தான் நான் வந்து பெரியார் இயக்க கொள்கையில் ஈடுபட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருக்கு வந்து இந்த கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்ததே பட்டுக்கோட்டை அழகிரி சாமி தான். குறிப்பாக அந்த தூக்குமேடை நாடகம் அரங்கேற்றப்பட்ட போது அந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கிய பட்டுக்கோட்டை அழகிரி அந்த நாடகத்திலே கதை வசனம் எழுதிய கலைஞரை பாராட்டி இந்த கலைஞருங்கிற பட்டத்தை கொடுத்தார். அதுதான் கடைசியிலையும் அந்த பட்டம் வந்துச்சு. கலைஞருடைய தூக்குமேடை நாடகம், அந்த தூக்குமேடை நாடகத்தில் வந்து எம்ஆர் ராதா வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆதிக்க சாதி நிலப்பிரபு. அப்போ திராவிட இயக்கங்களுடைய நாடகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடலாக இருக்கிற பிள்ளைமார்கள் முதலியார்கள் இதை மாதிரியான ஆட்களை வச்சு தான் சுரண்டதை அவங்க சொன்னாங்க. பிராமின்ஸை வந்து தவிர்த்துட்டு இந்த அப்பர் காஸ்ட்டை தான் வந்து கேரக்டரை வச்சு அவங்க செய்வாங்க. அப்போ தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய நிலப்பரப்புத்துவ முதலியாருடைய கேரக்டரில் தான் எம்ஆர் ராதா நடித்தார். கலைஞர் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு திராவிடர் கழக தொண்டராக அந்த நாடகத்தில் தூக்குமேடை நாடகத்தில் நடிக்கிறார். இப்போ கலைஞருக்கும் எம்ஆர் ராதா கடையில் அங்கேயும் ஒரு ரிப்ட் வந்துடுது. அப்போ எம்ஆர் ராதா வந்து பண்ணப்போ இவர் ரெண்டு பேரும் தனித்தனி நாடக கம்பெனியாக பிரிஞ்சிடுறாங்க. கலைஞர் வந்து தனியாக எம்ஆர் ராதா இல்லாமல் தூக்கு மேடை போடுறாரு.
இவர் வந்து எம்ஆர் தூக்குமணி நடக்குது. கலைஞருடைய தூக்குமணி நாடகத்துக்கு வந்து இவருக்கு அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை. ஆனால் நாடகம் வந்து அவ்வளோ சக்ஸஸ் அலப்பெளிராகுது. அப்போ திருவாரூர் தங்கராசு கலைஞர் பேசிய அந்த கருப்பு சட்டைக்காரனுடைய காலத்தில் திருவாரூர் தங்கராசு தூக்குமணி நாடகத்தில் அவர் நடிச்சிருக்கிறார். அந்த வரலாறு நடிச்சிருக்காரு. அது மாதிரி அவருடைய ரத்த கண்ணீர் நடந்திருக்கு. ரத்த கண்ணீருக்கு அப்புறம் ராமாயணத்தை வந்து அவர் வந்து அதில் வந்திருக்கிறார் அவர். அப்புறம் தொடர்ச்சியாக வந்து திராவிட கழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய இயக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 96, 97 நம்முடைய பெரியார் திராவிட கழகத்தோட தங்கராசு அவர்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அப்போ அவர் வந்து 73 அவர் வந்து தனி திராவிட கழகம் ஆரம்பித்தார். அவர் திராவிட கழகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் கோவை ராமகிருஷ்ணன் வந்து தனியாக அவர் அமைப்பு ஆனார். அப்புறம் கோவை ராமகிருஷ்ணன் அமைப்பில் அவர் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தார். இருந்தாலும் நம்ம ஆரம்பித்தப்போ நம்முடைய அமைப்பு மேலே ஒரு ஈடுபாடு வந்து அவர் வந்து 96, 97 வந்து கிட்டத்தட்ட அவர் வச்சு நம்ம போட்டிருக்கோம். அவர் வச்சு கூட்டம் போட்டிருக்கிறோம். நிறைய கூட்டங்கள் போட்டிருக்கோம். குறிப்பாக வந்து ராமாயணம் மகாபாரதம் பற்றி திருவாரூர் தங்கராசு பார்வை அப்படின்னு தொடர்ச்சியாக கூட்டம் போட்டிருக்கோம். பெரியார் பிறந்தநாள் விழா கூட்டங்கள் புதுசாக போட்டிருக்கோம். விஜயதசமி படங்கள்லாம் போட்டு அந்த மாலையெல்லாம் போட்டு அந்த ஆட்டோவில் போட்டு அதில் நாங்கள்லாம் ஏறிட்டு போய் சேத்துப்பட்டில் காலையிலே போய் அங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். அங்கே இருக்கிற குடியிருப்புகளில் சாயந்தரம் திடீர்னு அங்கே வந்து தோழர்கள்லாம் வந்து போட்டு எரிக்கப்பட்டது. அது டிவியெல்லாம் எடுத்து போட்டாங்க. அது மாதிரி வந்து 2 வருஷம் வந்து அந்த போராட்டம் நடத்துனுச்சு. அப்புறம் தடா சட்டத்தை எடுத்து நம்ம பண்ணோம். கலைஞரே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு தடவை வந்து இந்த தடா சட்டத்தை வந்து அத்வானி என்ன சொன்னார்னா மாநில அரசுகளே இப்படி ஒரு தடா சட்டத்தை கொண்டு வரலான்னு ஒரு கருத்து சொன்னப்போ கலைஞர் வந்து உடனே சட்டத்தை கொண்டு வர போகிறதா சட்டசபையில் அறிவித்த 7வது நாளே நம்ம வந்து இந்த ராயப்பேட்டையில் இருக்கிற மாளிகையில் ஒரு கூட்டத்தை போட்டு உடனே அந்த சட்டத்தை வந்து நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை நடத்துனது. அப்புறம் வந்து காவிரி பிரச்சனை நடுவர் மன்றத்துக்கு அடுத்து தேவகவுடா வந்தப்போ அதை எதிர்த்து வந்து கருப்பு கொடி காட்டுறது. அப்புறம் சமஸ்கிருத ஆண்டா அறிவித்ததை எதிர்த்து மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரி முன் வேத ஆகமத்தை தீயிட்டு கொளுத்துறது. இதெல்லாம் இந்த போராட்டத்தை நீங்கள் நினச்சி பார்க்க வேத ஆகமத்தை தீயிட்டு கொளுத்தியது. அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை நாய் வண்டிகள் வாங்குவதற்கு திருப்பிவிட்ட மேனகா காந்தியை எதிர்த்து கருப்பு கொடி. அப்புறம் வந்து சுதந்திர பொன்விழா கொண்டாட்டத்தை எதிர்த்து வீடுகளில் கருப்பு கொடி. அப்புறம் பெரியார் படத்தை எந்த அறிவிப்பு இல்லாமல் எதிர்த்த இந்து முன்னணியை எதிர்த்து சமஸ்கிருத கல்லூரியின் முன் சங்கராச்சாரியோட குடும்பாவி எரிப்பு. இதில் தோழர்கள்லாம் ரொம்ப கடுமையாக போலீஸால் தாக்கப்பட்டாங்க, சிறைக்கு போனாங்க. நாங்கள்லாம் முன்கூட்டியே அதில் கைது செய்யப்பட்டோம். ஆண்டவரெல்லாம் அப்புறம் பின்னாடி வந்து அதில் கைதானாங்க. அப்புறம் ராஜீவ் கொலை வழக்கில் 26 தமிழர்களுக்கு தூக்கு தண்டனை வந்த அடுத்த நாள் அதை கண்டித்து போஸ்டர் ஒட்டி தோழர்கள் கேசவன் பத்திரிகள்லாம் கைது பண்ணி 1 மாதம் மேலே ஜெயிலில் இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த ஐஐடிக்கான இடஒதுக்கீடு போராட்டம். அப்புறம் ராமகோபாலன் வந்து ராயப்பேட்டாவுக்கு வந்து தூழ்வுறுத்ததை பண்ணதை எடுத்து அவனை அடித்து விரட்டினது, அங்கேருந்து விரட்டினது. இப்படி ஏராளமான பட்டியங்கள் வரிசையாக இருக்குது. பார்த்திங்கன்னா அரசின் இந்துத்துவா போக்கை கண்டிக்கும் தொடர் முழக்கங்கள், கருத்தரங்கம், அணுகுண்டு வெடிப்புக்கு எதிரான கருத்தரங்குகள், கன்னட திரைப்பட வாழ்வுக்கு எதிரான கிளர்ச்சி, தமிழ்நாட்டு மக்களை அவமதித்து பரிந்துரை வழங்கிய நீதிபதி ஜெயின் குடும்பாவி எரிப்பு, ஈழத்தமிழுக்கு எதிராக செயல்பட்ட அமெரிக்க தேசிய கொடி எரிப்பு, சந்திரிகா குடும்பாவி எரிப்பு, அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய பார்ப்பன எழுத்தாளர் அருண்சோரி குடும்பாவி எரிப்பு, எல்ஐசி இந்திய ஆணவ நகல் எரிப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களின் மத விழாவான கூழ் ஊற்றும் நிகழ்ச்சி இந்துத்துவ அரசியலாக்க முயன்ற ராமகோபாலனுக்கு எதிர்ப்பு. இப்படி பல்வேறு போராட்டங்கள் 4 வருஷத்தில் வந்து பெரியார் கழகம் பதிவு பண்ணிது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பார்த்து தான் திருவள்ளுவர் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வந்து அவர் வராரு. நம்ம அமைப்பு மேலே எல்லா கூட்டத்துக்கும் அவர் வராரு. அப்புறம் இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் ராமகிருஷ்ணன்லாம் போய் அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, கோயம்புத்தூருக்கு போய் நாங்கள் தமிழ்நாடு திராவிட கழகம்னு அது வரையும் அவங்க செயல்பட்டாங்க. நாங்கள் தான் உண்மையான திராவிட கழகம், நாங்கள் தான் தீக்கா கொடி. தங்கராசு அதே தப்பு தான் பண்ணார், நாங்கள் தான் திராவிட கழகம்னு சொன்னார். அப்புறம் அவங்க தமிழ்நாடு திராவிட கழகம் மாற்றிக்கிட்டு நம்ம கூட எல்லாம் உடன் பயணிச்சுட்டு இருந்தால் திருவாரூர் தங்கராசு அவங்க கட்சிக்கு தலைவராக அறிவித்து ஒரு கிஃப்ட்டை உண்டாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து 2001 வந்து இணைப்புக்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள்லாம் சரியாகுது. அப்போ நம்மளோட ஒரு நெருக்கமான ஒரு உறவில் வந்து அவர் இருந்திருக்கார். நம்ம தோழர்கள் மேலே ஒரு நெருக்கமாக இருந்திருக்கிறார். இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜூன் மாதம் 2008 ஜூன் 14 அதில் வந்து நம்ம தந்தை பெரியார் திராவிட கழகம் அவருடைய 60 ஆண்டு கால பயணத்தை பாராட்டி பெரிய கூட்டம் நடத்தணும். எம்ஜிஆர் நகரில் நடத்தணும். அந்த கூட்டத்தில் அதில் வந்து ராதாரவி கலந்து பேசியிருக்கிறாரு. அப்புறம் தீமிதி, தீக்குடி, அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அளவு குத்தி தீமிதிக்கிற விஷயங்கள், அந்த விஷயம் நடந்திருக்கு. அது ஒரு நாத்திய விழாவாக நம்ம நடத்தணும். நாத்திய விழாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ராமகோபாலன் உட்பட மதவெறி சக்திகள் காவல்துறையிடம் வற்புறுத்தி வந்த நிலையில் சென்னை மாநகர காவல்துறை நாத்தியர் பேரணிக்கு அனுமதி மறுத்தது.
தீ மிதிப்பது, அழகு குத்துதல் மற்றும் நாத்திக பிரச்சாரத்துக்கே தடை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி இந்து முன்னணியைச் சேர்ந்த சிலர் ராதா நினைவு நிழற்குடைக்காக வந்து மறியல் பண்ணாங்க. அப்போ நம்ம ராதா இப்போ இருக்குது அந்த நிழற்குடை. அண்ணாமலை தான் அது நடத்தினார். அதை நிகழ்ச்சி முன்னிட்டு ஆமாம் பண்ணார். ஆமாம். அப்போ அதில் கோவை ராமகிருஷ்ணன் பேசியிருக்கிறாரு. அப்புறம் நான் பேசியிருக்கிறேன், ராதாரவி பேசியிருக்கிறாரு, நல்லக்கண்ணையா அவர் திருவாரூர் பற்றி ரொம்ப அவர் பேசியிருக்காரு. அவர் திருச்சி வியா பழனி அவர் ஐயா பற்றி அவர் பேசுகிறார். அவர் என்னென்ன எதிர்ப்புகள்லாம் அவர் சந்தித்தார். குறிப்பாக கிருஷ்ணகிரியில் நடந்த ஒரு பெரிய கூட்டத்தில் காங்கிரஸாரங்க பெரிய கலவரம் பண்ணி துப்பாக்கி சூடு அளவுக்கு அந்த நிகழ்ச்சி போயிருக்கு கிருஷ்ணகிரியில். அதாவது இது 57 தேர்தல். ஒரு பஸ் ஓனரை இவர் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசுகிறார். அப்போ கலவரம் பண்ணி துப்பாக்கி சூடு நடத்தி மேலே வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தி அந்த கலவர வழக்கு இவர் மேலே தொடர்ச்சியாக வழக்கு நடத்துகிறப்ப அந்த வழக்கில் இவரே வழக்கறிஞராக போய் வாதாடி அந்த வழக்கில் வெற்றி பெற்றார். எனக்கு வழக்கறிஞர் வேண்டாம், ஐயா கூட பண உதவி செய்ய வந்தான்னு சொன்னார், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பழனி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்புறம் அவரை பற்றியோடையெல்லாம் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு. அவர் பேசுகிறப்ப அந்த இதில் அவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தந்தை பெரியார் அழகத்துக்கு பெரியார் பேரொளி அப்படின்னு ஒரு பட்டத்தை அவருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அவர் பேசுகிறப்ப என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி 60 வருஷம் நீங்கள் உழைச்சிட்டீங்க, இனிமேல் நீங்கள் ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு கேட்டால் அந்த விழாவை நீங்கள் நடத்துறீங்க போல இருக்கு. என் கதையை இதோட முடிச்சிட்டீங்களான்னு அவர் கேட்டார். உடத்துக்கு அப்படிலாம் இல்லை, நீங்கள் இன்னும் தீவிரமாக செய்யணும் அப்படிங்கிறதான் நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னேன்னா, அப்பா மகிழ்ச்சி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தார். அப்போ பெரியார் திராவிட கழகத்துக்கும் நம்ம அவர் வீட்டுக்கெல்லாம் போனோன்னா சீக்கிரம் வர முடியாது. மணிக்கணக்கில் உட்கார வச்சு பேசுவார். 2 மணி நேரம் 3 நேரம் பேசுவார். உடனே பிரியாணி ஏற்பாடு பண்ணுவார், உடனே பிரியாணி சாப்பாடு போடுவார். அவருக்கு சில பேர் ரொம்ப பிடிச்சிடும், அவங்களை பற்றி பேசுவார். நம்ம தோழர்கள் மத்தியில் ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல நகத்தவர். ஏன்னா உண்மையான ஒரு தோழர்கள் பெரியார் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இடத்துல அவர் இருந்திருக்கு. ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. பொதுவாக அவர்கிட்ட ஒரு சகஜமாக நட்பாக பழகிறது கொஞ்சம் கஷ்டம். முன்கோபம் சடக்குன்னு பேசுவார். ஆனால் ஒரு குழந்தை உள்ளம். உடனே தன்னுடைய கருத்தை ஒரு மாற்றிக்கொண்டு பெரியாருக்கு பண்ணார். பெரியாருக்கு பிறகு தன்னுடைய அமைப்பில் திராவிட கழகத்தில் தனக்கு ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார். அரிய அங்கீகாரத்திற்கு உரியவர் தான். எனக்கே நான் திராவிடர் கழகத்துக்கு விடுதலை பத்திரிகை வந்ததற்கு பிறகு அவருக்கும் திராவிடர் கழகத்துக்கும் திருவாரூர் தங்கராசன் கடையில் ஒரு முரண்பாடு இருந்துட்டு தான் இருந்துச்சு. அதில் கடைசியாக பெரியார் பேசுகிற கூட்டங்கள்லேயே இந்த முரண்பாடுகள் அடிப்படையில் தான் அந்த கூட்டமே நடந்துச்சு. தியாகராய நகரில் பெரியார் பேசுகிற அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது திருவாரூர் தங்கராசுடன் இருந்த டிஎம் சண்முகம் அவர்கள் தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க. ஆனால் இந்த கூட்டத்துக்கு பெரியார் தேதி கொடுத்தாமல் இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு போகக்கூடாது என்று திராவிட கழகத்தின் சார்பில் ஒரு எதிர்ப்பு கலப்பப்பட்டுச்சு. பெரியாருடைய சுற்றுப்பயணத்திலிருந்து அந்த தேதியை எடுத்துட்டாங்க. அதனால் அவங்க கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணல. அப்போ பெரியார் கேட்டு ஏன் நீங்கள் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணலையான்னு டிஎம் சண்முகம் அவங்கெல்லாம் கேட்குறப்ப விடுதலையில் அவங்க இதை எடுத்துட்டாங்களே, யார் எடுத்தா என்ன கேட்டு எப்படி எடுத்தாங்க, கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க நான் வரேன் அப்படிங்கிறப்ப பெரியாரை வச்சு அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் பெரியார் திருவாரூர் தங்கராசன் அந்த கூட்டத்தில் பேசுகிறாரு, வீரமணியும் பேசுகிறாரு. மலேசியாவிலேருந்து ஒரு டீம் வருது, திராவிட கழக டீம், ராமசாமி தலைமையில், அவங்களும் அந்த கூட்டத்தில் பேசுகிறாங்க. இப்போ அது வரைக்கும் அப்போ நான் பெரியார் தெருளுக்கு வந்திருக்கிறப்ப இந்த ரிட்டு ஒன்று போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் திருவாரூர் தங்கராசு தான். ஆசிரியருங்கிறவர் அதிகமாக கூட்டத்துக்கு வரமாட்டார். அவர் விடுதலை பத்திரிகை தான் கரெக்டாக இருப்பார். ரொம்ப அதிகமாக தான் கூட்டத்துக்கு வருவார். தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு போகிறதெல்லாம் திருவாரூர் தங்கராசு. அவர் தோழரோட மிக நெருக்கமான தொடர்பு அவர்கிட்ட தான் இருந்துச்சு, திருவாரூர் தங்கராசு தான் இருந்தது. அதனால் எல்லாருமே திருவாரூர் தங்கராசனுடைய ஆதரவு தான் தோழர்கள் மத்தியில் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் ஐயா மறைவுக்கு பிறகு இவங்களை ஒதுக்கி வைத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அதை பற்றிலாம் அவருடைய நூல்களில் விரிவாக சொல்லியிருக்கிறது. கடைசி நேரத்தில் என்ன நடந்துச்சு, மரணத்தை, அது நமக்கு தேவையில்லை நினைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். அப்போ தனியாக ஒரு கழகம் அமைத்து போகிறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு ராமகிருஷ்ண அமைப்போட போகிறாரு. நம்மளோட அமைப்பில் நெருக்கமான ஒரு தொடர்பில் அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்லணும். ஏன்னா நம்ம நடத்துகிறங்கிறப்ப நமக்கான இது இருக்கு இல்லையா. அப்போ நம்முடைய அமைப்பு செயல்பாடுகள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நடத்தின பகுத்தறிவு பத்திரிகை எல்லாம் கூட வச்சுருந்தார் வீட்டில். அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க குடும்பத்தினர் சரியான முறையில் ஒத்துழைக்கலை. அவர் தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் கலைஞர் திராவிடர் கழகத்துக்கும் திருவாரூர் தங்கராசு அமைப்புக்கும் இடையில ஒரு சமரசத்தை உருவாக்குற முயற்சியில் அவர் பண்ணார். அரசு விருது கொடுத்தாங்க. அரசு விருது திருவாரூர் தங்கராசு. அந்த விருது ஆணைமுத்தையா கொடுக்கணும்னு சொன்னாங்க.
ஆனைமுத்தையா நான் அரசு விருதெல்லாம் வாங்கிக்கிற பழக்கம் இல்லை, அவர் மறுக்கிறார். அவர் ஆனால் இப்போ திருவாரூர் தங்கரசு கொடுத்தாங்க. நாத்தியா ராமசாமி நம்மளாம் கூட போயிருந்தோம் அந்த நிகழ்ச்சி, கலைவாணர் நிகழ்ச்சி போயிருந்தோம். ஆமாம், அப்போ வந்து என்ன பண்ணாருன்னா கலைஞர்ல 76 வந்து கலைஞர் வந்து என்ன பண்ணாருன்னா, சரி நீங்கள்லாம் விலகிட்டீங்க. இவர் பின்னாடி ஒரு டீம் இருந்துச்சு. அதில் வந்து பாவலர் பாலசுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் கிழக்கத்தில். பராசக்தியினுடைய கதையை எழுதினது பாவலர் பாலசுந்தரம் தான். பாவலர் பாலசுந்தரம் வந்து பராசக்தியை வந்து நாடகமாக எல்லா ஊரையும் நடத்திட்டு இருந்தார். அந்த நாடகம் வெற்றிகரமாக மாறினுச்சுங்கிறதுக்கு அப்புறம் தான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அதை வந்து சினிமாவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாவலர் பாலசுந்தரத்தினுடைய கதையைத்தான் கலைஞர் வந்து வசனம் எழுதி வந்து ஆரம்பத்தில் தங்கராஜ் எழுதினார், அப்புறம் நீக்கிட்டு இவர் எழுதி அந்த பராசக்தி கதைக்கு வந்துச்சு. அப்போ பாவலர் பாலசுந்தரங்கிறவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இயக்கத்தில் வந்து ரொம்ப வலிமையான ஒரு பேச்சாளர். அவர் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை முதுகலத்தூரில் பிறந்து சென்னைக்கு வந்து குடியேறினவர். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலான, நான் அவரெல்லாம் கேட்டதில்லை, அவர் பேசதில்லை, அவர் பேச்சையும் நான் கேட்டதில்லை. ஆனால் அவ்வளோ ஒரு ஆற்றல் பெற்ற பேச்சு. அவர் எப்படி அவருடைய பேச்சுக்கான சான்றுன்னு சொன்னோம்னா, பார்ப்பன எதிர்ப்பை அவர் பேசினார் என்பதற்கு காரணமாக நீ வெறுப்பு பேச்சை பேசுகிறாய் என்ற பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு 3 ஆண்டு சிறை தடையில் இருந்தார். ஆன்டி பிராவின் பேசினதுனால அந்த பாவலர் பாலசுந்தரம் அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவருடைய மனைவி வந்து 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குடும்பத்தோடு கலந்துட்டார். அப்போ அவங்க மனைவியும், நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவியாரெல்லாம் பெரியாற்றலுக்கு வந்துட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணெல்லாம். அவர் இறந்துட்டார். பாவலர் பாலசுந்தரம் அந்த காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எல்லாருக்கும் வந்து 6 மாதத்தான் தண்டனை கொடுத்தாங்க. 6 மாத தண்டனை. நேரு வந்து இந்த திட்டத்தை வந்து கடுமையாக எதிர்த்ததற்கு பிறகு நீதிபதியுடைய மனப்போக்கெல்லாம் மாறி தண்டனை அதிகரிக்க ஆரம்பித்தான். அதில் சில பேருக்கு 3 ஆண்டு தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்படி 3 ஆண்டு தண்டனை கொடுத்ததில் பாவலர் பாலசுந்தரம் ஒருத்தர். அவர் ஜெயிலில் கூட மற்றவங்க அங்கே வேற ஒரு ஆந்திரா பக்கத்தில் ஒரு சிறையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அப்பீலுக்கு போய் 6 மாதம் அவருக்கு குறைத்தான் வெளியில் வந்தார். அவ்வளவு கடுமையாக பட்ட ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு தொண்டர் பாவலர் பாலசுந்தரம். தங்கராசன் அவரை பற்றி அதிகமாக அது மாதிரி ஏராளமான தொண்டர்கள். அழகிரியை பற்றி சொல்கிறப்ப அவர் நடத்துகிற அந்த இந்தியை எதிர்த்து அவர் நடத்துகிற ஒரு பெரிய பிரச்சார படை, கிட்டத்தட்ட 600 மைல்கள் வந்து நடந்தே வந்திருக்கிறாங்க. 180 ஊரில் பிரச்சாரம், வழிபுற மழை வெள்ளம் அடித்த நேரம், அதெல்லாம் தாண்டி பிரச்சாரம் பண்ணி வழிநடுக செருப்பு தோரணம் போட்டு, இதே கள்ளக்குறிச்சியில் தான் செருப்பு தோரணம் கட்டி வரவேற்று அதே இடத்துல நின்று செருப்பு தோரணம் கட்டினாலும் செருப்பை கயட்டாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இவர் பேசுனது, பட்டுக்கோட்டை அழகிரி பேசுனது. அப்போ அவருடைய உரைகள் வந்து எப்படி மக்கள் மத்தியில் ஆழமாக ஊடுருவிச்சு அப்படின்னு, அவர் பேச்சு எப்படிலாம் பேசினார் அப்படிங்கிற பற்றிலாம் நிறைய செய்திகள்லாம் சொல்கிறாங்க. காரைக்குடியில் நடந்த ஒரு கானாடு காத்தான் அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்யாணம், செட்டியார் வீட்டு கல்யாணம். அப்போ வந்து டபுள் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்களாம் வந்து வெறும் உடம்புல தான் வரணும், சட்டை போடக்கூடாது. மேலே வந்து ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இருந்தார் ஒரு நாதஸ்வர வித்வான் ஒருத்தர். அவர் துண்டு போட்டாருங்கிறதுனால ஊர்வலத்தை வந்தவங்களாம் நீ துண்டை காயிட்டு அப்படின்னு சண்டை போட்டப்ப பட்டுக்கோட்டை அழகிரி சாமி அந்த ஊர்வலத்தில் வந்தவர், நீ துண்டை போடு நீ வாசிக்க அப்படின்னு சொல்லி அவனை துண்டை போட வச்சு வாசிக்க வச்சு பெரிய கலவரம். இப்படி பல இடங்களில் அவர் நடத்துகிற கலவரம். காங்கிரஸ்காரவங்க அவர் கூட்டத்தில் வந்து ஒரு கழுதையை வந்து கட்டி வச்சுட்டு போனப்ப அந்த கழுதையை வந்து மேடையில் கொண்டாந்து கட்டி வச்சு அந்த கழுதையை நோக்கி 1.5 மணி நேரம் பேசியிருக்கார் அழகிரி சாமி. தேசிய கழுதையே உன்னுடைய பண்பு இதுதானா அப்படின்னு சொல்லி தேசியத்தை வந்து அந்த கழுதையை நோக்கி அவர் பேசியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு எதிர்நீச்சல் போட்டு வந்த அழகிரியும் அவருக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு. பாவலர் பாலசுந்தரம் வந்து அவருக்கு நெருக்கமாக இருக்கிறாரு. அந்த காலத்தினுடைய ஒரு ட்ரெடிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துன்னு சொன்னால், உறுதியான ஒரு பெரியார் தொண்டர்களை தயார் செய்த ஒரு ட்ரெடிஷன் தான் இருந்தது. அதுவும் எதிர்நீச்சல் போட்ட ஒரு காலத்தில் ஒரு ட்ரெடிஷன் இருக்குது. இன்னொரு திருவாரூர் தங்கராசு ஒரு செய்தி சொல்கிறாரு, என்னுடைய வாழ்நாளிலே நான் ஏற்றுக்கொண்ட கூட்டங்களுக்கு போகாமல் இருந்தது 2 கூட்டம் தான் சொல்கிறேன். அத்தனை கூட்டங்களுக்கு நான் கரெக்டாக போவேன். தன்னை பற்றி ஏதாவது கேட்டிங்கன்னா அதெல்லாம் சுய பெருமைங்க, நம்மட்ட அடிக்கக்கூடாதுங்க, சுய பெருமை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லுவார். இன்னொரு வரைக்கும் அவருடைய ரத்த கண்ணீர் படம் வந்து கன்னடத்தில் மொழிபெயர்த்து ஒருத்தன் கன்னடத்தில் சினிமா எடுத்துட்டான். அது அவருக்கே தெரியாது. கன்னடத்தில் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற தெரிஞ்ச வழக்கறிஞர் துரைசாமி ஒரு வழக்கு போட்டார். கன்னடத்தில் வந்து படம் அந்த பட கம்பெனிக்கு, நீ வந்து திருவாரூர் தங்கராசு படத்தை எடுத்திருக்க, அதுக்கு நீங்கள் வந்து நஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லி அவன் உடனே பயந்து போய் ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் கொண்டாந்து திருவாரூர் தங்கராசை கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம ஆதரிச்சதுக்கப்புறம் அவருக்கு 10 லட்ச ரூபாய் நம்ம வழக்கறிஞர் துரைசாமி அவருக்கு வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறார். அந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாரோடையும் முரண்படக்கூடிய கடுமையாக பேசக்கூடியவர்னாலும் சிவகங்கை ட்ரெயினில் போனப்போ பயிற்சி வாங்க மேடையில் அவ்வளோ உட்காரனால வாழ்த்து கீழே தள்ளி பெரிய அவர் எப்பவுமே வந்து ஒரு கோபத்தில் அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான். அது மாதிரியான தான் அப்படிப்பட்ட உள்ள ஒரு தோழர் தான். ஆனால் இதுலேருந்து நம்ம தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு டெடிக்கேஷன். இவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு போகிறதுனா போயிருக்கலாம். இப்போ திராவிட கழகத்துலேருந்து ஒரு விலகினப்ப இவர், பாவலர் பாலசுந்தரம், இன்னும் நாத்திகம் ராமசாமி,
எம்கேடி சுப்பிரமணியம், இப்படி ஒரு பெரிய அணியை வந்து போகுது போகுது. அப்போ கலைஞர் வந்து சிபாரிசு பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரே வழி தான் இருக்குது, நீங்கள் வந்து எல்லோரும் திமுகவில் சேர்ந்துருங்கன்னு கலைஞர் சொல்கிறார். அப்போ சொல்கிறார், நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு பயன் இல்லை, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன பேசுவோம்னா கடவுள் இல்லை, ஜாதி இல்லை, மதம் இல்லைன்னு நீங்கள் பேசுவோம், உங்கள் திமுகவில் ஒரு போடுற ஓட்டு கூட போட மாட்டான், நாங்கள் வரட்டமா நீங்கள் கேட்குறீங்கன்னு கேட்குறாரு அவர். நீ எப்போதும் இதே வேண்டாம் பேசுவோன்னு சொல்லி கலைஞர் வந்து நழுவிடுறாரு. அப்போ அப்படிப்பட்ட இவங்க எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும், சொந்த வாழ்க்கை நெருக்கடி இருந்தாலும், அந்த ஏற்றுக்கொண்ட கொள்கையில் வந்து எப்படி அவங்க ஒரு கமிட்டடாக இருந்திருக்கிறாங்க, ஒரு பிரின்சிபலாக இருந்திருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட தலைமை பெரியார் மேலே வந்து எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அவங்க வச்சுருந்துருக்காங்க. இப்போ எங்கள் மயிலாடுதுறையில் 1970 ரொம்ப நாளைக்கு பிறகு ராமாயண நாடகம் நடத்துது. திருச்சி வியா பழனி ராமன் நடத்துகிறாரு, ஜென்சிராஜன் நிகழ்ச்சி. நைட்டு வந்து 2 மணிக்கு அந்த நாடகம் முடியுது. அந்த நாடகத்தில் நான் இருந்தேன். 2 மணிக்கு வந்து அந்த நாடகம் முடியுது. அது வழி ஐயா வந்து முடிச்சுட்டு அந்த நாடகத்தை பார்க்குறாரு. அப்போ ஏமேவரமன் மணியமேரெலாம் வந்து போய் தூங்குன ஐயா வாங்க அப்படின்னு சொன்னார். இல்லை நான் பார்க்குறோம் நாடகத்தை அப்படின்னு சொல்லி நாடகத்தை முழுமையாக பார்த்துட்டு அதை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சை பேசுகிறார். அந்த பேச்சை வந்து அப்போ நான் அதுக்கப்புறம் விடுதலையில் அந்த பேச்சை வந்து வெளியிடலை. ஐயா வந்து தங்கராசு பேசின பேச்சை வந்து விடுதலையில் வெளியிட மறுத்தாங்க. அதில் ரொம்ப வருத்தம் வருது, என் பேச்சை வந்து இப்படிலாம் எட்டடிக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் உண்டு. அந்த நாடகத்தோட ஒரு பெரிய காமெடி என்ன நடந்துச்சு சொன்னால், கடைசியில் வந்து ராவணன் வந்து மார்பில் வந்து குண்டை தாங்கிட்டு, ராவணனா வந்து திருவாரூர் தங்கராசா நடித்தார். அவர் வந்து மார்பில் குண்டை தாங்கிட்டு வந்து கீழே விழுந்து நின்று போய் நான் சொல்லி சாவர காட்சி கீழே வந்து அப்படியே ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். அவசரங்களாம் இருந்துச்சு. அப்படியே கீழே விழுப்ப என்ன பண்ணா, லைட்டு நாடகம் நடத்துறவன் அவர் கீழே விழுந்து எழுந்திருக்கிறப்ப லைட்டை போட்டுவிட்டான் இருக்கிற மாதிரி. அங்கேயே மேடையிலே பிடிச்சி திட்டுறாரு, என்னடா நல்லா வந்து நாடகம் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அவரே வந்து ராவணனுடைய நாடகத்தை எடுத்து நடத்துனது. இன்னும் சொல்லப்போனால் ராமாயணத்தை வந்து கலட்சேபம் நடத்துகிறாங்கட்டால பொதுக்கூட்டங்களை ஒதுக்கி வைத்து விட்டு 7 நாட்கள் ராமாயணத்தை வந்து கதையாக மக்கள் மொழியில் காலட்சேபமாக நடத்துகிறார். அது வந்து ராமாயணத்தை பாட்டை எடுத்து பாடுவது, அதுக்கு பின்னணி என்ஜி ராஜன் திராவிட கழகத்தில் ஒரு கலைக்குழு, அவங்க பாடுவாங்க, பின்பாட்டு ஒருத்தர் எடுத்து பாடுவார். இவர் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு இந்த ராமன் பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் ராமன் படத்துவான் இல்லையா, அதே மாதிரி கீழே உட்காந்துட்டு 7 நாள் அது மாதிரி கும்பகோணத்தில் நடந்திருக்கு, லால்குடியில் நம்ம தேவசாயம் நடத்திருக்கிறாரு, கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, பத்தநாயக்கம்பாளையம் ஆத்தூரில் நடந்திருக்கு. 7 நாள் படித்தார் ராமாயணத்தை. இப்போ அவருடைய பெரிய எக்ஸ்பர்ட் என்னன்னு சொன்னால் அந்த ராமாயணம் அவருக்கு பெரிய இது. அதே மாதிரி இந்த சைவத்தினுடைய அந்த அடியார்கள் இவனுடைய கதையெல்லாம் என்ன அப்படி, ஆமாம், இந்த சைவத்தை பற்றியும் இந்த ராமாயணத்தை பற்றியும் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் அவர். அந்த துறையில் வந்து ஒரு பெரிய விற்பனராக வந்து விளங்கி அதை ரொம்ப அற்புதமாக மக்கள்கிட்ட கொண்டு சென்ற ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். ஆக அவங்களாம் நினச்சா ஒரு அரசியலுக்கு போயிருக்கலாம், சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ செஞ்சுருக்கலாம், போயிருக்கலாம். அப்போ எம்ஜிஆரை வந்து ஆதரிச்சிட்டார். 76 படம் எம்ஜிஆர் பக்கம் ஆதரிச்சிட்டார். எம்ஜிஆர் அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணார், பெரிய அளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணார். அவங்க வந்து அதை பயன்படுத்தி கொள்ளலை, அவ்வளோதான். எம்ஜிஆருடைய பெரியாருடைய நூற்றாண்டு விழா குழுவிலும் எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டதில் அவர் இருந்தார். அதுக்குள்ளே ஏகப்பட்ட அரசியல்லாம் நடந்துச்சு. சுந்தரவடிவேலுக்கு அரசியல், இவங்களுக்கு அரசியல், ஏகப்பட்ட அரசியல், இதெல்லாம் சமாளித்து தான் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடத்தினார். அப்போ எம்ஜிஆரோட போனார். அதுவும் ஒரு எல்லாமே ஒரு திராவிடர் கழக எதிர்ப்பு ஒரு அரசியலை வச்சு அவர் கொஞ்சம் காய் நகர்த்தினதுங்கிறதெல்லாம் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கள் தான். அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பொதுவாக ஒரு ஆனால் கடைசி வரையிலும் பெரியார் அதான் அவர் பேசுகிறார். பெரியார் இயக்கம் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதை வந்து மாற முடியாது. அது ஒரு சொல்லுவார், அது ஒரு கிரிக்கெட் போதை மாதிரிங்க. கிரிக்கெட்டில் எப்படி ஒருத்தன் போதையாக இருப்பானோ அது மாதிரி இந்த கொள்கையில் வந்து தப்ப முடியாது. அது தெரியல. அப்படி ஒரு உண்மையான ஒரு உறுதியான ஒரு கொள்கை. இப்போ இவங்கெல்லாம் எதுக்கு நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடுறோன்னு சொன்னால், எப்படி கமிட்டடாக ஒரு பிரின்சிபல் இருக்காங்க. ஒரு தேர்தல் அரசியலுக்கு போகாமல், பொறுக்கி திங்காமல், வசதி இல்லாமல், அதிகார அரசியலுக்கு போகாமல் ஒரு சமூக மாற்றத்தின் விட ஒரு சமூகத்தை மாற்ற முடியும் அப்படிங்கிற கொள்கையில் வந்து எவ்வளவு இழப்புகளை ஏந்தி கொண்டு விளம்பரம் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், தன்னல மறுப்போட இருந்திருக்கிறாங்க பெரியார் இயக்கத்தில். அதுதான் பெரியார் இயக்கத்தோடைய ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் நமக்கு வந்து திருவாரூர் தங்கராசு போன்றவர்கள்லாம் சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த காலகட்டம் பெரியாரியம் அப்படிங்கிறது வேறு. இன்றைக்கு எவ்வளவோ சமூக மாற்றங்களில் வந்து இன்றைக்கி இருக்கிறோம். இன்றைய காலகட்டம்ங்கிறது வேறு இருந்தாலும் கூட இந்த பாதைகளையெல்லாம் கடந்துதான் பெரியார் இயக்கம் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கிறது என்ற வரலாற்றின் வழியாகத்தான் நாம் நம்முடைய பயணத்துக்கான உறுதியை திட்டமிடுத்தப்பட முடியும், உறுதியை இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நூற்றாண்டு காணும் அவருக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி.